வணக்கம், திஸ் ஹனி ஜோஸ்பின். இன்னைக்கு துளசி தேனை வந்து பார்க்க போகிறோம். மூலிகைகளின் அரசி துளசி. இந்த தேன் கடவுளுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லையும் துளசி மாடம் வச்சு அதை ஒரு புனிதமாக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசியை வந்து தேன் கூட நாங்கள் சேர்த்து இதை வந்து அன்றாடம் இரவில் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேன் சுடுதண்ணியில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு குடித்தோம்னா ஆஸ்துமா, சளி, வீசிங், அதாவது வீசிங் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு வாரம், ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா சுத்தமாக அந்த நெஞ்சு சளி எல்லாமே அறுத்து வெளில கொண்டு வந்து தள்ளிடும். குழந்தைங்களுக்கு கொண்டு துளசி சாறு கொடுப்பாங்க. தேன் கூட கலந்து துளசி சாறு சேர்த்தோம்னா நெஞ்சில் உள்ள வேண்டாத கழிவுகள், சளி எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு வந்து வெளில கொண்டு வந்து தள்ளிடும். இது வந்து ஒரு மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது. இதை ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்று நைட்டு இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 இலையை போட்டு தண்ணியில் மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னு அந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப மகத்துவமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் தீர்த்தமாக வந்து அன்றாடம் கொடுப்பாங்க. இது வந்து டெய்லி வந்து சாப்பிடலாம். ஆனால் துளசி தேன் வந்து வருஷத்துக்கு 1 மாதம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா நல்லது. நெஞ்சு சளி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் ரொம்ப ஆரோக்கியமாக, ஏன்னா மூச்சு தான் முக்கியம். அந்த மூச்சை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஆயுளோடு நம்ம இருக்கலாம். நன்றி.